தமிழ் தேடும் அனைத்து கண்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். 35,000 விலையில் ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ரேம், throttle ஃபங்க்ஷன், ஃபோக்ஸ் வீல், ரிமூவபிள் பேட்டரி, LED ஹெட்லாம்ப், BLDC மோட்டார், செயின் டிரைவ், டிஸ்க் பிரேக், ஆன்டி தெஃப்ட் அலாரம் ஃபங்க்ஷன் போன்ற நிறைய அம்சங்களோடு இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிக் பைக்கான 45 eBike பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எலக்ட்ரிக் பைக்கை பற்றி நிறைய பேர் பேசியிருந்தாலும் இப்போ நம்ம பேசுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பைக்கை பற்றின ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுத்தையுமே நம்ம இதில் பேச போகிறோம். இந்த பைக்கோட ப்ளஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பைக் சைக்கிளுக்கு நிகரான ஒரு இடையில இருக்குது. ஸோ இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.8 kgs மட்டும்தான். ஸோ ஈஸியாக நம்மளால் கேரி பண்ண முடியும். அதுக்கப்புறம் இதோட டிஸ்க் பிரேக் பார்த்தீங்கன்னா 160 mm டிஸ்க் பிரேக் நம்ம கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பைக்கை டிரைவ் பண்ணக்கூடிய மோட்டார் பார்த்தீங்கன்னா 75 Nm ஆஃப் டார்க்கும் அண்ட் டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 km/h போகக்கூடிய ஒரு பைக்காக இருக்குது. ஸோ இந்த பைக்கோட டிரைவ் பார்த்தீங்கன்னா செயின் டிரைவ் தான். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் பேட்டரி கொடுக்குறாங்க. ஒன்று 45 km ரேஞ்சு போகக்கூடிய பேட்டரி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 65 km ரேஞ்சு போகக்கூடிய பேட்டரி கொடுக்குறாங்க. நீங்கள் டெய்லியும் போயிட்டு வரக்கூடிய ரேஞ்சு ஒரு 25 km இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பைக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட சார்ஜிங் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% ரீச் ஆகிறதுக்கு 1 hour 30 minutes எடுக்கிற மாதிரி இருக்குது. இந்த பைக்கை நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணி நம்ம வீட்டில் சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ அது நார்மலாக 6 amp சார்ஜ்லேயே நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பைக்கோட டயர் பார்த்தீங்கன்னா 4 inch வைடு டயர் கொடுத்துருக்காங்க. வித் ஃபோக்ஸ் வீலோடு வருது. இதெல்லாம் தாண்டி இந்த பைக்கை நம்ம மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பும் கொடுக்குறாங்க. அந்த ஆப் மூலமாக நமக்கு ஆன்டி தெஃப்ட் அலாரம் வரும். யாராவது இந்த பைக்கை திருடணும்னு நினைக்கிறாங்கன்னா உடனே நம்மளுக்கு அந்த மொபைலில் அலாரம் வரும். அதுக்கப்புறம் நம்ம ஆப் மூலமாக பேட்டரி டெம்பரேச்சர் பார்த்துக்கலாம். அதே போல் நோட்டிஃபிகேஷன் மொபைல்லேயே நம்ம எவ்வளோ ரேஞ்ச் இன்னும் இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்னும் பல நோட்டிஃபிகேஷன்ஸ் யூசருக்காக தந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பைக்கோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,000 rupees வருது. ஸோ இது நம்ம நார்மலாக ஒரு சைக்கிள் எப்படி அமேசானில் நம்ம வாங்குவோமோ அதே போல் இவங்க சைட்டில் ப்ரீ புக்கிங் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதில் ப்ரீ புக்கிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணி என்ன அட்ரஸோ அந்த அட்ரஸ்லாம் வாங்கிட்டு நமக்கு கொரியர் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம இந்த பைக்கோட ப்ளஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ இதை தாண்டி இதில் இருக்கக்கூடிய மைனஸையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சஸ்பென்ஷன் அப்படின்றது கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஒரு பள்ளம் மேடெலாம் நம்ம ஏறி இறங்குறோம் அப்படின்றப்போ கொஞ்சம் ஹார்டான ஃபீல் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் இதோட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 65 km போகக்கூடிய ரேஞ்சை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா லைட் வெயிட்டான பைக் இது. ஸோ இந்த பைக்குக்கு கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் அலாய் வீலும் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட ஃபீலிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பெடலே கிடையாது. ஸோ பெடல் இருந்ததுதான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இன்கேஸ் பேட்டரி ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம பெடலிங் பண்ணிட்டாவது அட்லீஸ்ட் வீட்டுக்கு வந்துருக்கலாம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இப்போ இதில் காலால் தள்ளிட்டு கூட நம்ம வீட்டுக்கு வர முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இந்த பைக்கில் இருக்குது. அடுத்ததாக இதில் பைக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக அட்லீஸ்ட் ஹெட்லாம்ப் இன்னும் கொஞ்சம் நல்ல பவர்ஃபுல்லான ஒரு LED லேம்போடு கொடுத்துருக்கலாம். ஏன்னா டார்ச்சுக்கே ஒரு பவர் இருக்குது. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டார்ச் ஒரு நல்ல பவர் இருக்கும். பட் இதை பார்க்குறப்ப அந்த அளவுக்கு பவர் இருக்குமா நைட் டைமில் அப்படின்றது எனக்கு சுத்தமாக தெரியல. இங்கே சென்னையில் நம்ம பார்த்துருப்போம், இந்த ஸ்மார்ட் பைக்கில் பார்த்தீங்கன்னா பெடல் அசிஸ்டண்ட்டோட கொடுத்துருப்பாங்க, நல்லாயிருக்கும். ஸோ அதே போல் தான் இதுலேயும் நிறைய அம்சங்கள் இருக்குது. பட் ஆனால் இதுலேயும் பெடல் அசிஸ்டன்ட் கொடுக்கலன்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஸோ அதுவும் கொடுத்துருந்தா ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும் இந்த பைக் சேல் ஆகிறதுக்கு. பட் இவங்க காஸ்ட் கட்டிங்காக, அதாவது 35,000 rupeesக்குள்ளே கவர் பண்ணுறதுக்காக நிறைய இடத்துல காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்வாக் ட்ரான் அப்படின்ற சைக்கிள் கம்பெனி இதே போல் ஃபீச்சர்ஸோடு சைக்கிள்ஸ் சேல் பண்ணுறாங்க. பட் அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75,000 கிட்ட வருது. ஸோ அந்த காஸ்ட்டை பார்க்குறப்போ கண்டிப்பாக இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ ஒரு 35,000ல் இந்த மாதிரி ஒரு பேக்கேஜோடு கொடுக்குறது உண்மையிலேயே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபீல் ஆகிற அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பெடல் அசிஸ்டன்ட் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் மைலேஜ் எக்ஸ்ட்ராவாக கிடச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இந்த பைக்கை பற்றின டீட்டெயில்ஸ் இதுதான். ஸோ உங்களுக்கு இந்த பைக்கை பற்றி என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பைக்கோட வெப்சைட் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதில் இன்னும் பல இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.